மேஷம். ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசியின் அதிபதியான கிரகம் செவ்வாய், 2ஆம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரனுடனும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியனுடன் 9வது பாவத்தில் இந்த கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கொடுக்கும், பணமும் கொடுக்கும். பல சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நன்மையே செய்யும் என்று சொல்வேன். 12ஆம் பாவத்தில் சனி இருக்கார், 7 நாட்டு சனி இருக்கார். ஆனாலும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நன்மையே செய்யும். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு விசேஷமாக இந்த மாதம் பண வருவாய் இருக்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும். பெண்களுக்கு சிறிய சிறிய அலைச்சல்கள் இருக்கும், ஆனாலும் மன நிம்மதி இருக்கும் என்று சொல்வேன். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் எக்ஸ்போர்ட்டில் மாட்டிக்கொண்டிருந்த பல சிக்கல்கள், பல பொருள்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கலைஞர்களுக்கு இந்த மாதம் விசேஷ லாபத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையின் தீர்வு கிடைக்கும். ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கீங்க, அந்த சிக்கல்லேருந்து இப்போ வெளியே ஓடியாந்துடுவீங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதம் என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கும். தந்தையின் அருள் இருக்கும், உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்பார் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கின்ற நோய் நொடியிலேருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆனாலும் சில விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கின்றது. இந்த சனி 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது எந்த காரியமும் டக்குன்னு நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் தினமும் அரச மரத்துக்கு, தினமும் என்று சொல்லும் பொழுது திங்கள்லேருந்து சனி வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். சனிக்கிழமை நவக்கிரக கோவில், ஆஞ்சநேயர் கோவில் அல்லது அரச மரத்து கீழே ஒரு எண்ணெயின் விளக்கை ஏற்ற வேண்டும். ரிஷபம். ரிஷப ராசி நேர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. 8ஆம் பாவத்தில் ராசியாதிபதி, விரையாதிபதி, சுகாதிபதி எல்லாம் இருக்கிறார்கள். 8ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது தடங்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எல்லாம் 2ஆம் பாவத்தை பார்க்கும். 2ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது பணம் வந்து சேரும், ஆனால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் அலைச்சல்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தில் விசேஷமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நாட்டில் வியாபாரம் செஞ்சாலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கோபமாக பேசாதீர்கள், சாந்தமாக இருங்கள் என்று சொல்வேன். அதனால் வியாபாரிகள் தன்னுடைய பொருளை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் அதில் தடைகள் இல்லாமல் சுகமாக இருக்கலாம். பேசும் பொழுது சாந்தமாக பேசணும். ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் தன்னுடைய பாஸ் கிட்ட பேசும் பொழுது, எஸ் சார், ஆமாங்க, என்ன வேணும், அது நான் பார்க்குறேன், கவனிக்கிறேன், இந்த டோனில் பேசணும். அப்போ நல்லாவே இருப்பீங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசியலில் இருந்தால் வேலைகள் அதிகமாக இருக்கும். சில இடத்தில்
தேவையில்லாமல் போக வேண்டியதற்கும் அதில் உங்களுக்கு பிரச்சனையும் உண்டாகும் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு இந்த மாதம் வேலை செஞ்சு அதோடைய பணம் வரும் பொழுது அதில் சில பாகம் குறையும். அடுத்த மாதம் வரும், அடுத்த மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மா வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லது. ஆனால் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு தன்னுடைய கிளாஸில் கம்மியாக பேச வேண்டும். வாத்தியார் என்ன சொல்கிறாங்க, டீச்சர் என்ன சொல்கிறாங்க, அதை கவனிக்க வேண்டும், எழுத வேண்டும். ஆமாம், புரிஞ்சுக்கணும். வேறு எங்கேயாவது மொபைலில் அதில் இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் அந்த விவசாயம் வெட்டி வச்ச பொருள்களை விற்கும் பொழுது விவாதம் கொஞ்சம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுங்கள். இல்லை சார், நான் ஆஞ்சநேயர் கோயில் போக மாட்டேன், முருகன் கோயில் போங்க. முருகன் கோயிலில் போய் முருகனை பிரார்த்தனை செய்யுங்க, அங்கே விளக்கை ஏற்றுங்க. ஆனால் தினமும் போக முடியலை என்றால் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே ஒரு விளக்கேற்றி சிவப்பு மலர் வச்சு பிரார்த்தனை செய்து வந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 ஜனவரி எப்படி இருக்கும்? ராசியில் குரு, 7ஆம் பாவத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றது. புதனும் இருக்கிறார். புதன், சூரியன், செவ்வாய் 7ஆம் பாவத்தில் சேரும் பொழுது ஸ்கின் டிசீஸ் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்கலாம், மன நிம்மதி இருக்கும், கோபம் வரும். ஆனால் குரு பார்வை 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது கோபம் கொஞ்சம் குறையும். வீட்டில் இருந்த சண்டைகள் கம்மியாகும், விவாதங்கள் கம்மியாகும், பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, நல்ல பெயர் புகழ் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆணாக இருந்தால் கோபம் செய்யாமல் கவனித்து வேலை செய்தால் புகழ் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு டார்க் கலர் அணியாமல் ஆஃபீஸுக்கு போக வேண்டும். இதிலே பரிகாரம் சொல்கிறேன். டார்க் கலர் அணியாமல் ஆஃபீஸுக்கு போனால் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், ஏதாவது நல்ல போஸ்டிங் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். மன கட்டுப்பாட்டில் இருந்து படித்தால் நல்ல படிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த மாதம் நன்மை செய்யும். வயதான அப்பா அம்மா மருமகள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசியல்வாதியும் வியாபாரியும் கலைஞர்களுக்கும் இந்த செவ்வாய் திரும்பி ஒரு 15 டேஸில் 8ஆம் பாவத்தில் போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த கிரகங்கள் 4 இருக்குது, இதில் இந்த 2 ஸ்ப்ளிட் ஆகும். 2 ஸ்ப்ளிட் ஆகும் பொழுது தனித்து செவ்வாய் புதன் 7ஆம் பாவத்தில் இருக்கும், சுக்கிரன் மாறும், சூரியன் மாறும். அந்த நேரம் மாத்திரம் நீங்கள் ரொம்ப கம்மியாக பேசிட்டு சில பரிகாரம் சொல்கிறேன், அந்த பரிகாரம் பண்ணுங்கள். பரிகாரம்: தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். வியாழக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்ற வேண்டும். கடகம். கடக ராசிக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியின் யோகக்காரக்கனான இருக்கின்ற செவ்வாய் கிரகம் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்து
6ஆம் பாவத்தில் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு உங்கள் வாரிசினால் ஏதாவது செலவுகள் ஏற்படுத்தும். ஒரு கார் வாங்குகிறேன், ஒரு 2 வீலர் வாங்குகிறேன், இல்லைன்னா ட்ராவலுக்கு போகலாம், அந்த மாதிரி செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த செலவும் 6ஆம் பாவத்தில் 4 கிரகம் சேர்ந்து 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையாக இருக்கும் பொழுது சிறிய சிறிய சூடு நோய், கேஸ், ஆசிடிட்டி, தலைவலி இந்த மாதிரி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு செலவு அதிகம், லாபமும் அதுக்கு தகுந்தா போல் வரும். பணத்தை பிளாக் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க குரு பார்வை செவ்வாய் சுக்கிரனுக்கு. சில பேர் தன்னுடைய மனைவி பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆமாம், இதுக்கு ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்குது. அது மனைவி பேரில் வாங்குற மாதிரியோ ஏதாவது அந்த மாக்காக வாங்குறதோ உங்களுக்காக, ஆனால் அங்கே மனைவி தான் முன்னே நிற்பாங்க, ஐயா இதை வாங்குங்க அப்படின்னு. நல்லது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், ஆனாலும் பேர் புகழ் இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா லாபம் கண்டிப்பாக இருக்குது. லோக்கல் வியாபாரம் பண்ணுறவனுக்கு செலவும் வருமானம் ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள், அங்கே பேர் புகழ் கிடைக்கும் என்று சொல்வேன். வயதானவர்களுக்கு கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும், காலில் நோய் இருக்கும், கொஞ்சம் காலில் பெயின் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல படிப்பீர்கள். வயதானவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், அம்மா எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப தயிர் நைட்டு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அல்லது சீதளம், சீசன் சேஞ்ச் ஆகிற டைம் சீதளம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நமக்கு விரோதியாக இருக்கிறவர் கூட பேசும் பொழுது எல்லா கடகராசிக்காரர்கள் கவனித்து நிதானமாக பேச வேண்டும். என்றால் 6ஆம் பாவம் விரோதிகள், குடும்பத்தார்கள், நல்லவர்கள், இல்லாதவர்கள், விரோதிகள் எல்லோரும் சேரும் பொழுது, அல்லது ஏதாவது பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது தேவையில்லாமல் எதுவும் பேசாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். ஃபஸ்ட்டு பரிகாரமே பகவான் சிவநாம ஜபம் செய்ய வேண்டும். நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். முடிஞ்சால் தினமும் பகவான் சிவனுக்கு தண்ணீர் பாலார் அபிஷேகம் செய்யுங்கள். நைட்டில் படுக்கும் பொழுது அச்சுதானந்தாய நமக, அச்சுதானந்தாய நமக, அச்சுதானந்தாய நமக இந்த மந்திரத்தை ஜபிங்க. வியாழக்கிழமை வாழைப்பழம், அகத்திக்கீரை பசுவுக்கு கொடுங்க. அல்லது பூந்தி லட்டு வாங்கி பகவான்கிட்ட வச்சு, உங்களுக்கு பிடித்த பகவான்கிட்ட வச்சு நீங்களும் சாப்பிடுங்க, பல பேருக்கு பிரசாதமாக கொடுங்க. சிம்மம். சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? 5ஆம் பாவத்தில் 4 நல்ல கிரகத்துடைய காம்பினேஷன், 11வது பாவத்தில் குரு பகவான். பேர் புகழ் வசதி எல்லாமே இருக்கும். நல்ல சம்பாதிப்பீர்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு நன்மை தான். உங்களுக்கு பாராட்டுறதுக்கு, ஐயா நீங்கள் இப்படி செஞ்சீங்க, அதாயிடுச்சு அப்படின்னு தூக்கி கொடுக்கறது பல பேர் வருவார்கள். பேர் புகழ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கும் நல்ல லாபம் சேரும். உங்கள் வாரிசுகள்னால், உங்கள் மகள், அந்த சின்ன குழந்தை, பெரிய குழந்தை யாராவது இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்வார்கள், ஏதாவது ஒரு டிகிரி வாங்குவார்கள். ஏதாவது இந்த டிகிரி காலம் ஜனவரியில் சரி, அப்படி ஏதாவது ஒரு நல்லதை செய்வார்கள். பாராட்டு சேரும். ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் பாவத்தில் 4 கிரகம் இருக்கும் பொழுது உங்கள் வாரிசுகள் எங்கேயாவது அடிபட்டு அவர்களுக்காக செலவும் இருக்கின்றது. பெருசாக இருக்காது, சிறுசாக இருக்கும். அது அடின்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க. ஏதாவது சின்னதாக ஒரு
மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது என்ற அர்த்தம். நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. நீங்கள் கலைஞராக இருந்தால் சுமாரான மாதம் என்று சொல்ல மாட்டேன். இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல விசேஷமாக நல்ல லாபம், பெயர் புகழ், பதவி உயர்வு இருக்கின்றது என்று சொல்லலாம். விவசாயிகளும் இந்த மாதம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். இந்த நேரம் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அஷ்டமத்தில் சனி இருக்குது. இதை மாத்திரம் கவனிக்கணும். இந்த கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் நாளில் மாறிக்கொண்டே இருக்கும். அஷ்டம சனி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொண்டே இருக்கின்றது. அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது பல காரியங்களில் தடை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். இந்த தடை நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது பரிகாரம். அரச மரமோ ஆலமரத்துக்கு தினரும் மண்டே டு சாட்டர்டே தண்ணீர் விடுங்க. ஆனால் சனிக்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே ஒரு விளக்கு ஏற்றி ஆஞ்சநேயர் ஒரு சுற்றிட்டு வாங்க. சுத்த முடியல, அங்கே வசதி அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் எதிர்க்க நின்று நீங்களே ஒரு சுற்று போடுங்க. அப்படியே நின்றுட்டே அப்படியே ஒரு சுற்று போடுங்க. ஒரு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும். அதே நேரத்தில் தானம் என்று சொல்லும் பொழுது கருப்பு எள்ளு நீங்கள் காக்கா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உப்புமாவில், இட்லியில், சோறில் மிக்ஸ் பண்ணி காக்காவுக்கு கொடுக்கணும். அல்லது ஸ்வீட் பூந்தி, கார பூந்தி எல்லோரும் போடுறாங்க, போடக்கூடாது. ஸ்வீட் பூந்தி சனிக்காக பணம் வரணும் இல்லையா, நோய்கள் குறையணும். கன்னி ராசிக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? 4ஆம் பாவத்தில் 4 கிரகம், 7ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் குரு. பாருங்கள், பல விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் 4ஆம் பாவம் என்றது சுகஸ்தானம். அதில் 4 கிரகத்துடைய சேர்க்கையும் அதுவும் விசேஷமாக கன்னி ராசிக்கு ஆவாத கிரகம் செவ்வாய், கன்னி ராசிக்கு ஆவாத கிரகம் சூரியன், விரயஸ்தானாதிபதியான நண்பர். இவர்கள் யோகக்காரக்கன் சுக்கிரனுடன் 4ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது வீட்டில் ஏதாவது நல்ல பொருள்களை வாங்குவீர்கள், செலவை பண்ணுவீர்கள். கணவர் இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவர் மேலே கொஞ்சம் கோபம் கொள்வீர்கள். 7ஆம் பாவத்தில் சனி வாயு நோய்களை கொடுக்கும். 10ஆம் பாவத்தில் குரு, எந்த காரியமும் சீக்கிரம் நடக்காது, ஸ்லோவாக நடக்கும். ஆனால் நடக்கும், அதில் லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். வியாபாரிகளுக்கு நீங்கள் லோக்கல் வியாபாரம் செய்தால் மீடியமான லெவலில் வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள். 15ஆம் தேதி பிற்பாடு நல்லாவே இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு 16th ஜனவரிக்கு அப்புறம் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் அரசியலில் இருந்தீங்க, சுமாரான காலம், பேர் புகழ் இருக்கும். ஆனால் தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும், கவனிக்கணும் அதை. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் சுமாரான காலம், நல்ல ஒரு சந்தோஷமான காலம் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு நல்ல காலம், கலைஞர்களுக்கு ஆவரேஜ் குட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப விசேஷமாக லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமாக மனதை வைத்து கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். அலைச்சல் செய்து ஏதாவது தப்பை செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா ஏதாவது தப்பு செய்வீங்க, அந்த தப்பு மாட்டிக்கொள்ளும், எல்லோருக்கும் தெரிஞ்சிடும், அதனால் பேர் கெடுத்துடும். ஏனென்றால் 11ஆவது பாவத்துக்கு அதிபதி சந்திரன் ஃபாஸ்ட்டாக சுற்றுற கிரகம், கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு. அதனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால் உங்கள் மனசை தளர விடக்கூடாது. தளர விட்டிங்கன்னா எங்கேயாவது மாட்டிக்குவீர்கள். படிக்கிற ஸ்டூடெண்டெல்லாம் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருக்கீங்க. ஆனால் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது, வாகனத்தை ஸ்பீடாக ஓட்டி கொண்டு போவாதீர்கள். ஏன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் உடைய பார்வை 7ஆம் பாவத்துக்கு இருக்குது. அதனால் எல்லோருக்கும் சொல்கிறேன், கல்யாணம் யார் யாருக்கு ஆயிடுச்சு எல்லோரும் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கூட விவாதம் செய்யாதீர்கள். விவாதம் செய்தால் பிரச்சனைகள் அதிகமாகும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரமாக
பரிகாரம். செவ்வாயின் பரிகாரம் பெண்களுக்கு, வயதானவர் அம்மா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும். கோவில் போய் கும்பிட்டா சரி, அல்லது வீட்டில் இருந்து கணேஷ அதர்வ சீர்ஷ் படித்தாலும் சரி. ஆண்கள் எல்லோரும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். துலாம் ராசிக்கு ஜனவரி 2026 எப்படி இருக்கும்? 3ஆம் பாவத்தில் பிரமாதமான கிரக யோகம், 9வது பாவத்தில் இருக்கின்ற குருவால் பார்க்கப்பட்ட யோகம். இந்த மாதத்தில் நீங்கள் தைரியமாக ஏதாவது பெரிய காரியத்தை முடிப்பீர்கள். அண்ணன் தம்பிகள் உள்ள விவாதங்கள் இந்த மாதம் குறையும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் குடும்பம் ஒரு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற மாதிரி, சண்டை போட்டு போனவங்க எல்லாமே மீண்டும் பேசுகிற மாதிரி ஒரு யோகம் இருக்கின்றது. வியாபாரத்தில் இருக்கின்ற லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லோருக்கும் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும். அந்த யாத்திரைகள்னால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபத்தை இந்த மாதம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம். நீங்கள் டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணும்போது உங்கள் நண்பர் அல்லது அண்ணன் தம்பி யாராவது உட்கார வச்சு படிச்சுட்டு அதில் சைன் பண்ணுங்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நல்லதே இருக்கும் என்று சொல்லலாம். கொஞ்சம் ட்ராவல் இருக்கும். டாக்குமெண்டேஷன் இங்கே அங்கே எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. அரசியலில் இந்த மாதம் உங்களுக்கு லாபம்தான், பதவி வராது, லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது புகழ் இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா இருப்பீங்க. ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், புக்கு எழுதுகிறவங்க இந்த மாதம் ட்ராவலும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உள்ளன. வயதானவர்களுக்கு இந்த 3ஆம் பாவம் என்று சொல்லும்போது தோள்பட்டையில் சிறிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோள்பட்டையில் கொஞ்சம் நோய் வர்றதோ ஏதாவது ஒரு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்று பயப்படாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம். யோகக்காரக கிரகம் சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும். அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். விருச்சிக ராசிக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கின்றது. 8ஆம் பாவத்தில் குரு பகவான் உடைய பார்வையில் இருக்கிறார்கள். அதனால் பண வசதி சேரும். ஏதாவது பொருள் வாங்குவீங்க. அன்எக்ஸ்பெக்டட் கெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அன்எக்ஸ்பெக்டட் கெயின். சனி பகவானும் நல்லதை செய்வார் என்று சொல்வார். அன்எக்ஸ்பெக்டட் கெயின் என்று சொல்லும் பொழுது அந்த கிரகம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது நாம் நினைக்க முடியாதது, எங்கே எதிராக அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. அந்த லாபம் தான் அன்எக்ஸ்பெக்டட் கெயின். வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள், நல்லா சம்பாதிப்பீர்கள், பேர் புகழ் இருக்கும். பல பிரச்சனைகள் முடிகிற காலம் என்று சொல்லலாம். இதே பாருங்கள், இதே நேரத்தில் விருச்சிக ராசியில் இருக்கிற பொலிட்டீஷியன், அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக பழைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு ஏதாவது ஒரு புது முயற்சியில் பேர் புகழ் எல்லாமே இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்லா சம்பாதிப்பீர்கள். புது அப்பாயின்மெண்ட் எல்லாமே உங்களுக்காக காத்துன்னு இருக்குது என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற
ஆண் பெண்கள் எல்லோருக்கும் வேலை ஸ்தானத்தில் பேர் புகழ் பணம் வரும், ஸ்லோவாக வரும். இனி கொடுக்குறேன்னு சொல்லி 4 நாள் பொறுத்து கொடுப்பாங்க, ஆனால் கொடுப்பாங்க. அதனால் தைரியமாக இருங்க. தைரியமாக இருந்தால் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் விவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். விவாதம் செய்யாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற எல்லா தாய்களும் வயதானவர்களுக்கும் இந்த மாதத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. பழைய நிகழ்ச்சி ஏதாவது எடுத்து அந்த கதையை எடுத்துட்டு சண்டையை வளர்த்தி விடாதீர்கள் என்று சொல்லுவேன். பாருங்க, இந்த ரிஷிக ராசிக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அந்த காலத்தில் அவர் இப்படி சொன்னார், தாத்தா இப்படி சொன்னார், அப்பா இப்படி சொன்னார், அந்த மாதிரி தேவையில்லாத விவாதங்கள் 2ஆம் பாவத்தில் இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்ம இழக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் ரிஷிக ராசிகர் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது. என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம். செவ்வாயின் பரிகாரமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நீங்கள் முருகனை கும்பிடுங்க. செவ்வாய் சூரியன் இருக்கு இல்லையா, முருகன் பகவானை கும்பிடுங்க. தினமும் கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தான் கோயில் போகணும், மிச்ச நாளெல்லாம் அவருக்கு லீவா, நமக்கு லீவா? தினமும் முருகனை கும்பிட வேண்டும். அல்லது வட இந்தியாவில் எங்கேயாவது வாழ்கிறீங்க, முருகன் கோயில் இல்லை, அப்பொழுது ஹனுமான் ஆஞ்சநேயர் பகவான் கும்பிட வேண்டும். தேசத்தில் விதேசத்தில் எங்கேயும் கோயிலே இல்லை, நான் யாத்திரை பண்ணுறேன், வெளியே ஹோட்டலில் தங்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஹனுமான் சாலிசா ஒரு புக்கை வச்சுங்க. அந்த ஹனுமான் சாலிசாவை படித்து கொண்டு வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். தனுசு ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் குரு பகவான் இந்த கிரகத்தை பார்க்கும் பொழுது ராசியில் நன்மை நடக்கும். ஏதாவது புது பொருள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு நிச்சயம் பண்ணுற காலம், வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள், உங்களுக்கு உங்கள் பேரன் பேத்தி வீட்டுக்கு வர்றது, அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தால் பல பேர் வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும். மன சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் செவ்வாய் ராசியில் இருப்பதால், அதுவும் விரயஸ்தானாதிபதி கிரகம் செவ்வாய் ராசியில் இருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். கோபம் அதிகமாக வந்தால் நீங்கள் டைமோட டைம் குளிக்க மாட்டீங்க, லேட்டாக குளிப்பீங்க. சில பேர் சீக்கிரம் குளிப்பாங்க. அங்கேயும் இங்கே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம், பேர் புகழ், வசதி எல்லாம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். பல பொருள்களில் வியாபாரம் செய்யலாம். ஒரு ப்ராடக்டை விற்கிறவங்க இந்த மாதம் ஒரு 5 ப்ராடக்டை விற்பீங்க, புது முயற்சியை பண்ணுவீங்க. அதில் கண்டிப்பாக வெற்றியை பார்ப்பீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, டைமோட டைம் வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை எவ்வளோ இருந்தாலும் டைமோட டைம் வந்துடுவீங்க, வேலையை முடிச்சிடுவீங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பேர் புகழ் இருக்குது, கோபம் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல விவசாய லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல படிப்பீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் வயதானவர்கள், அம்மா அப்பா அண்ணி அம்மா அத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேன், வீட்டில் சுப காரியம் நடக்கும் பொழுது வீண் விவாதத்தை செய்யாமல் இருந்தால், டைமோட டைம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் விவாதமே இருக்காது, மன சந்தோஷம் இருக்கும். என்ன பரிகாரம் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது சனியின் பரிகாரம் தையா.
சனி பகவான் நாளில் இருக்கும் பொழுது சில பேருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும். இங்கே பண்ணுற தொழில் வேறு இடத்துல மாற்றிக்கலாமா, பெருசாக லாபம் வருமா, இந்த இடத்தை விட்டுடலாமா, இந்த மாதிரியெல்லாம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். என்ன செய்யலாம்? பரிகாரம். பாருங்க, முக்கியமான பரிகாரமே இதில் ஆஞ்சநேயர் பிரீத்தி தான். ஆஞ்சநேயரை ப்ரே பண்ணால் லக்னத்தில் இருக்கிற செவ்வாயுடைய தாக்கமும் குறையும், சனியுடைய தாக்கமும் குறையும். ஆஞ்சநேயர் கோயில் போகணும், தினமும் போனால் ரொம்ப நல்லது. சுந்தரகாண்டம் படிக்கணும், சாயந்தரம் சுந்தரகாண்டம் படிக்கணும். வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பழைய பொருள்களே வீட்டில் ஸ்டாக் இருந்ததுன்னா எல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுங்க. மகரம். மகர ராசிக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி பகவான் சனி 3ஆம் பாவத்தில், குரு பகவான் 6ஆவது பாவத்தில், 12ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், புதன், எல்லா கிரகமும் 4 கிரகமும் அங்கே இருக்கும் பொழுது வெளியே ட்ராவல் பண்ணுவீங்க, செலவு பண்ணுவீங்க, தேவையில்லாத கோபம் வரும், தூங்கும்போது ரொம்ப சிந்தனை பண்ணி தூங்குவீங்க. அதனால் இங்கே வியாபாரம் பண்ணலாமா, வெளியே போகலாமா, பசங்களை வெளியே அனுப்பலாமா, நம்மளும் வெளியே போகலாமா, அல்லது வெளியே ட்ராவல் போகலாமா, அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தலைவலி கொஞ்சம் இருக்கும் இந்த மாதம். வயிற்றில் சூடு இருக்கும் இந்த மாதம். வயிற்றில் சூடு இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கும் பொழுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாட்டு ட்ராவல் பண்ணும் பொழுதெல்லாம் தன்னுடைய உணவு கட்டுப்பாட்டை பார்த்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் லாபம் இருக்குது, ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு நன்மை தான், தீமை கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த வேலையில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற வேலையாக இருந்தால் உங்கள் பொருளை சரியாக வைக்க வேண்டும். அதோடைய சேஃப்டியை கவனிக்க வேண்டும். அல்லது அது கெட்டு போயிடும், ஒழிஞ்சிடும், அல்லது திருட்டு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிக்கு இந்த மாதம் சுமாரான மாதம். ஏதாவது பெருசாக சொல்லி கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் தன்னுடைய வேலை தவிர வேறு எதுவும் பேசாதீர்கள், அல்லது உங்கள் வேலை நின்று போகும். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா சுமாரான லாபத்தை பார்ப்பீங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க. ஆனால் இந்த 12 லட்ச ரூபாய் இருக்கும்போது விளையாடலாமா, அங்கே போகலாமா, அதில் எனக்கு அவார்டு கிடச்சிடும் அப்படின்னு வீணாக ஏதாவது அப்பாவுக்கு செலவு வச்சிடாதீர்கள். நீங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, அக்கா, தங்கச்சி, அப்பா, வயதானவர் எல்லோருக்கும், ரிட்டையர் ஆனவர் எல்லோருக்கும் சொல்கிறேன், நான் அந்த காலத்தில் இப்படி செஞ்சேன், அந்த காலத்தில் இப்படி இருந்ததெல்லாம் பேசாமல் தன்னுடைய டெய்லி ருட்டீன் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அல்லது சிறிய ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். பாருங்கள், 12ஆம் பாவத்தில் செவ்வாய். ஸ்வீட் வாங்கிட்டு வந்து பூந்தி லட்டு வாங்குங்க. ரொம்ப இல்லைன்னா பூந்தி லட்டு வாங்கி, அல்லது வாழைப்பழம் வாங்குங்க. பகவான் காலில் வைங்க, ஆஞ்சநேயர் காலில் வச்சுட்டு எல்லோருக்கும் கொடுங்க. அங்கே கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் படுக்கிற இடத்துக்கு கீழே ஏதாவது இரும்பு பொருள்கள் இருந்தால், பெட்டு கீழே இரும்பு பொருள்கள், செருப்பு இருந்தால் அதை அங்கே வைக்காமல் அங்கேருந்து நகர்த்திடுங்க. கும்பம். கும்பராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? பாருங்கள், 11ஆம் பாவத்தில் 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கும். குரு பகவானின் பார்வை இந்த கிரகத்துக்கு இருக்கும் பொழுது உங்கள் வாரிசுகளுக்கு ஏதாவது நன்மை நடக்கும். திருமணம் ஆகாத வாரிசுகளுக்கு திருமணம் நடக்கும்.
ஏதாவது டிகிரி வாங்குறது, படிக்கிறது, ஏதாவது அவங்க செஞ்ச வேலை வாய்ப்பில் அதில் ஏதாவது புகழ் பெற்று உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்குற மாதம் இந்த மாதம். 7 நாட்டு சனி பாத சனியாக இருக்குது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும், ஆனாலும் லாபம் இருக்கும். இவ்வளோ ஒரு 6 மாதமாக அலைச்சலாக இருந்த அந்த அலைச்சல் எல்லாம் குறைஞ்சி நல்ல சந்தோஷம் இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமான லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். டைம் சாப்பிட முடியாத நிலைமை இருக்கும். அதனால் சாப்பிடுங்க. ஏனென்றால் டைம் சாப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். ப்ரமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயும் நல்ல லாபம் இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் பேர் புகழ் நல்லா கொடுக்கும். ஆனால் குரு பகவான் என்ன செய்யும், ஸ்தான தோஷம் இருக்கின்றது. அதனால் முயற்சி பண்ணலை, நான் படிச்சுடுவேன், அகங்காரமாக இருந்தீங்கன்னா ரிசல்ட்டு குறையும் என்று சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கவனித்து படிக்க வேண்டும். விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பார்கள். வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் போயிட்டு வரும் பொழுது அதில் தண்ணி இருக்குது, கால் வழுக்கிடுச்சு, படிக்கட்டில் இறங்குறேன் கால் வழுக்கிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு அல்லது காலில் சிறிய அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: சனிக்கிழமை நவகிரக கோயில் போங்க அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போங்க. அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து யாராவது ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. வெஜிடேரியன் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லது கொஞ்சம் ஸ்வீட் வாங்கியே கொடுங்க. ஒரு 2 லட்டு வாங்கி கொடுங்க, ரொம்ப அதிகமாக இல்லைனாலும். உங்களால் ஒன்றுமே முடியல, 2 சாக்லேட் வாங்கி கொடுங்க. மீன ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சனி பகவான், 4ஆம் பாவத்தில் குரு, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன். பாருங்கள், இந்த நேரத்தில் தொழிலில் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்லுவோம். இதை பயந்துட்டிங்கன்னா அலைச்சல் இருக்குது என்று சொல்லலாம். பயப்படுறவருக்கு அலைச்சல், ஆனால் தைரியமாக இருக்கிறவருக்கு அலைச்சல் கிடையாது. நான் ரெடிப்பா, காலைல 6 மணிக்கு கூப்பிட்றியா, நான் ரெடி, இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறவனுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக லாபத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு தொழிலில் நல்ல ப்ரமோஷன் வர மாதிரி, அதாவது தொழிலில் ப்ரமோஷன், இந்த ப்ராடக்ட்டு வேர்ல்டு லெவலில் போகுமா, இந்த மாதம் கண்டிப்பாக போவோம் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேலை அதிகமாக கொடுத்து உங்களை திருத்தி விடலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்வார்கள். ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் அதே இடத்துல கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு சுமாரான காலம், மீடியமான லாபம். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல், கலைஞர்களுக்கு அலைச்சலுடன் லாபம். ரொம்ப அலைச்சலாக இருக்கும். எந்த வேலையை செய்யுங்க, எந்த ஷீனை பிடிங்க, அதில் ஒரு மிஸ்டேக் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். வயதான அப்பா அம்மா வீட்டில் யார் இருக்காங்களோ, அண்ணி அம்மா எல்லோருக்கும் சொல்கிறேன், பாருங்கள், சாயந்தரம் சாப்பாடு ஒரு 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாதீங்க. ஏனென்றால் ஜன்ம சனி ஆரோக்கியத்தை கெடுக்கும், மனநோய் கொடுக்கும். ஆரோக்கியம் கெடும்போது ஜன்ம சனியாக பயம் கொடுக்கும். எனக்கு ஏதாவது நடந்துடுமா, அந்த பொண்ணு நான் சாகும்போது வீட்டில் நீங்கள் செத்த பிற்பாடு அந்தம்மா வராங்களா இல்லையா, அதனால் உங்களுக்கு என்ன, அதெல்லாம் ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சனி என்ன செய்யும், இந்த மாதிரி வீண் சிந்தனைகளை செய்ய விடும். ஆமாம், என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்:
நீங்கள் தினமும் நமசிவாய, ஆண் பெண் யார் இருந்தாலும் நமசிவாய நமசிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, சனிக்கிழமை கோயிலுக்கோ போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை தானமாக கொடுங்க. ஒரு பாக்கெட் வாங்க, ஒரு கிண்ணம் வாங்குங்க, அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயாவது உங்கள் மேலே சுற்றிட்டு கோயிலில் விளக்கில் கொடுங்க, அல்லது ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. வசதி இருந்தால் ஒரு 16 கிலோ டின்னு வாங்கி உங்கள் கையை பார்த்துட்டு கொடுத்துடுங்க. நோயால் தூங்குறவங்க வீட்டில் இருந்தால் ஒரு பாத்திரத்தில், இரும்பு பாத்திரத்தில் எண்ணெயை போட்டுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுடுங்க. சனிக்கிழமை காலையில் அதில் முகத்தை பார்த்து அதை அரச மரத்து கீழே விட்டுட்டு வர சொல்லுங்கள் உங்கள் பையனை. கண்டிப்பாக ரெடி ஆகிடுவீர்கள். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது தானம். எண்ணெயின் தானம் செய்து பகவான் சனியை பிரார்த்தனை செய்தால் ஜனவரி மாதத்தில் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.